நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு பொறுப்பு. என்னது? பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு அல்லது விசுவாசிகளுடைய பொறுப்பு. The responsibility of believers. சரியா? சரி, என்னோட கூட திருப்புங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 11 27 முடிய. லூக்கா 19 11 27 முடிய நான் வாசிக்கிறேன். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு போக புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படி 2ஆம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியா இரு என்றான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே. பின்னை ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடே வர பற்றி கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நின்றவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா. நாம் அறிந்த ஒரு உவமை, நாம் நன்றாய் அறிந்த ஒரு உவமை. இதை நாம் இன்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இதில் நாம் வாசித்ததிலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இந்த வசனம் 11வது வசனத்தில் ஆரம்பிக்கிறது அல்லவா? அப்போ இப்படியாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில். அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பேசினாராம். எவர்கள்? யார் இந்த அவர்கள்? அப்படி என்றால் முந்தின வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். முந்தின வசனங்களிலே என்ன சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது? ஜக்கேயு என்ற ஒரு குள்ள மனிதனுடைய சம்பவம். அது கதையல்ல, அது உண்மை சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன கதை என்றால், என்ன சம்பவம் என்றால்,
இவன் வரி வசூலிக்கிறவன் அல்லது அவர்களுக்கு ஆயக்காரர்கள் என்று பெயர் உண்டு. யார் இந்த வரி வசூலிக்கிறவர்கள் அல்லது ஆயக்காரர்கள் என்றால் ஆங்கிலத்திலே டாக்ஸ் கலெக்டர் என்று சொல்லப்படும். ரோமர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் எங்கெல்லாம் தங்களுடைய ஆட்சியை ஸ்தாபிக்கிறார்களோ அரசாங்கம் ஜனங்களிடமிருந்து வரியை வசூலிக்கும். அப்போ இயேசுவிடம் கேள்விகள் கேட்கும் பொழுது இயேசுவே கேட்கிறார், நாட்டின் பிரஜைகள் பிற அரசாங்கத்திற்கு வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்கும் பொழுது நியாயம் இல்லைதான் என்று சொன்னாலும் ஆண்டவர் சொல்றார், இருந்தாலும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி வரியை கொடுப்பதற்கு பேதுருவிடம் சொல்லி பேதுரு போய் மீனை பிடித்து அதில் இருக்கிற வரியை பணத்தை எடுத்து வரி கட்டினார். இயேசுவும் வரி கட்டினார். ஆமென். வரி எவ்வளவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். சரியா? பர்பிள் கேஸ் வந்தாலும் பயப்படாதீங்க. தெரியுமா? சங்கதி தெரியுமா? கேஸ் விலை ஏறுது, தெரியும் தானே? கேஸோடைய சப்சிடி எடுக்கப்படுது. இப்ப கேஸ் பர்பிள் கலரா அந்த 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 கேஸ் தாங் இருக்கு இல்லையா, மாற்றப்படுது. நினைக்கிறேன் 70 வெள்ளி நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது 26 வெள்ளி 60 காசு. கடைகளில் வாங்கினா 30 வெள்ளி 32, டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாப்ஸ். ஆனால் புது விலை இந்த மாதம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல இந்த மாதமா அடுத்த மாதமானு 70 வெள்ளி இந்த மாதமா மாறுகிறது. விலைவாசிகள் உயரும். பயப்படாதிருங்கள், நம்மை போஷிக்கிறவர் கர்த்தர். ஆமென். இந்த உலக பயம் நம்மை தாக்கக்கூடாது. நாம் அவரை சார்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இந்த சக்கேயு என்ன செய்கிறார்? இவர் வரி வசூலிக்கிறவர்களை ஜனங்களுக்கு பிடிக்காது. ரோமர்களுக்கு வரி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேச பிரஜைகளுக்கு, தேசத்தில் இருக்க சிட்டிசனுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த ரோம அரசாங்கம் கட்டாயப்படுத்தி வரியை வாங்கும். வரியை வாங்குவதற்கு ரோமர்களே வாங்குவதில்லை, மாறாக அவர்கள் தேசத்தில் இருக்கிற சிலரை நியமித்து வரி வசூலிக்க செய்வார்கள். எப்படி இந்த காரியம் நடக்கும்? ஏன் ஜனங்களுக்கு இந்த வரி வசூலிக்கிறவர்களை பிடிக்காது என்ற காரியம் நம்ம அறிந்திருந்தால் மிக சிறப்பாக இருக்கும், வேதம் புரியும். இப்போ அரசாங்கத்திற்கு ஒரு பட்டணத்துல ஒரு 100 குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். 100 குடும்பமும் மாதம் வரி கொடுக்க வேண்டும். இப்போ அதிகாரிகள் சென்று 100 குடும்பத்தையும் சந்தித்து அவர்களிடம் வரி வாங்குவதில்லை, ரோம அதிகாரிகள் வாங்குறதில்லை. மாறாக அந்த பட்டணத்திலே வாழுகிற ஏதேனும் ஒரு ஐஸ்வர்யவான், நல்ல வசதியா உள்ள ஒருவனை தேர்ந்தெடுத்து இந்த 100 குடும்பத்திற்கும் உள்ள வரியை மொத்தமாக இவர்கள் இந்த ஒரு மனிதர் மீது வாங்கிக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு 300 வெள்ளி வைத்துக் கொள்ளுவோம். ஒரு குடும்பத்திற்கு 3 வெள்ளி வீதம், 100 குடும்பத்திற்கு 300 வெள்ளி. அந்த மாதத்திற்கு அரசாங்கம் இந்த ஒரு நபரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். இப்ப இந்த நபர் என்ன செய்வார்? இவர் போய் இந்த 100 குடும்பத்திடமிருந்து வரியை வசூலிப்பார்கள். வசூலிக்கும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு 3 வெள்ளி தானே வாங்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை, இவர்கள் அதிகமாய் வாங்குவார்கள். நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன், என் பணத்தை போட்டு கொடுத்துட்டேன், இப்ப நீங்க எனக்கு கூட கொடுங்க, 4 வெள்ளி 5 வெள்ளி. அநீதியா இவர்கள் என்ன செய்வாங்க? வரியை வசூலிப்பார்கள். இல்லாதவர்களிடம் கடினமாய் நடந்து கொள்வார்கள். ஆகையினாலே ஜனங்களுக்கு இவர்களை பிடிக்காது. இவர்களை பாவி என்று இவர்கள் என்ன செய்வார்கள்? முத்திரை இட்டு வைத்திருந்தார்கள் அந்த நாட்களில். அப்படியாக இந்த சக்கேயு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அவன் குள்ளமாக இருந்ததுனாலே எரிகோ பட்டணத்துல அநேக ஜனங்கள் இயேசுவுக்கு எதிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பார்க்க முடியாத சூழ்நிலையிலே இவன் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறினான். ஏன் இவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும்? அப்போஸ்தலனாகிய
மத்தேயுவும் வரி வசூலிக்கிறவர். அவரும் ஜக்கேயுவும் நண்பர்களாம். ஆனாலும் அவர்கள் கொஞ்சம் தூரமாக அவர்கள் குடியிருந்ததுனாலே மத்தேயுவை இயேசு கிறிஸ்து அழைத்த அந்த ஒரு சம்பவத்தை மத்தேயு ஜக்கேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு கடிதம் எழுதினாராம். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபர், இயேசு என்ற நபர் என்னை கூப்பிட்டார். நான் அவருடைய கண்களிலிருந்து என்னுடைய பார்வையை அகற்ற முடியாதபடி அவருடைய பார்வை என்னை ஒரு காந்தம் போல இழுத்தது. அவருடைய கண்கள் அழகான கண்கள். அவரை விட்டு என்னால் பிரிய முடியாத ஒரு அன்பு என்னை ஏவினதுனாலே நான் அவரோடு சென்றேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜக்கேயுவுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். அந்த கடிதத்தை வாசித்த ஜக்கேயு இப்போ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆவல் ஜக்கேவுக்கு வந்ததாம். இந்த மத்தேயு எழுதின கடிதம் ரோமாபுரியிலே வெட்டிக்கனுடைய மியூசியம்ல இருக்கிறதாக நான் ஒரு பிரசங்கம் கேட்டு இருக்கிறேன். வெட்டிக்கன் இருக்கிற ஒரு மியூசியம்ல மத்தேயு எழுதின கடிதம் அங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதாம். சரியா? இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஜக்கேவை பார்க்கிறா. ஜக்கேவே, கீழே இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்போ அந்த சங்கதியிலே 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. 6லிருந்து நான் வாசிக்கிறேன். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். என்ன? முறுமுறுத்தார்களாம். இந்த ஜனங்களிடம்தான் இயேசு இந்த உவமையை சொல்லுகிறார். அதுதான் 11வது வசனத்துல வருகிற என்ன? அவர்கள். யார் இந்த அவர்கள்? இயேசு கிறிஸ்து, ஜக்கேயு, அதாவது அவர்கள் பார்வையிலே பாவி என்று கருதப்படுகிற ஜக்கேயுவின் வீட்டுக்கு போகிற இவரை குறித்து இவர்கள் என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்களாம். இவர்களிடம் இயேசு இந்த உவமை சொல்லுகிறார். சரியா? இதுதான் அதோடைய சங்கதி. ஆக நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். கிறிஸ்து பிரியமானவர்களே, எரிகோ பட்டணத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. எரிகோ பட்டணம் யோசுவாவினாலே அழிக்கப்பட்டது. இந்த நமக்கு தெரியும் தானே இந்த சரித்திரம். 7 நாள் சுற்றி வராங்க, 7வது நாள் 7 முறை சுற்றி வராங்க எல்லாம். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், யார் இது திருப்பி எடுப்பித்து கட்டுகிறார்களோ, கட்டும் பொழுது அவனுடைய மூத்த குமாரனும், அது கட்டி முடிக்கும் பொழுது அவனுடைய இளைய குமாரனும் மரித்து போவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியாகவே நிறைவேறினது. எரிகோ மறுபடியும் கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவ நாட்கள்ல எரிகோ பட்டணம் இருந்தது. இது நமக்கு இது தெளிவு வேண்டும். நான் பல நாட்கள் முன்னுக்கு நினைத்திருந்தேன் எரிகோ பட்டணம் திருப்பி கட்டப்படலை என்று சொல்லி. பல வருடங்கள் முன்னு அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரியுது மறுபடியும் கட்டப்பட்டது. இயேசுவின் நாட்கள் இயேசுவும் அங்க சென்று இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ எரிகோ பட்டணம் என்ன, இதை குறித்து நாம் அறிந்தால்தான் நமக்கு இந்த உவமையும் ஓரளவு விளங்கும். இந்த எரிகோ பட்டணம் எங்கே இருந்தது அப்படி என்றால், இது யூதேயா தேசத்திலே இருந்தது. ஜுடேயா தேசத்துல, யூதேயா தேசத்துல தான் இந்த எரிகோ பட்டணமும் இருந்தது. இந்த எரிகோ பட்டணம் எதற்கு பிரபலம் என்றால், இது ஒரு ட்ரேட் சென்டர், ஒரு வியாபாரம் நிறைந்த ஒரு மைய இடம், வியாபார ஸ்தலம், ட்ரேடிங்ஸ். அங்கு இருக்கிறவர்கள் மிக என்னது, ஐஸ்வர்யவான்கள், பிசினஸ் மேன்ஸ், நல்ல வசதியானவர்கள் வாழுகிற ஒரு இடம். சரியா? அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, பொதுவாக இன்றும் கிறிஸ்துவத்திலே இருக்கிற, கிறிஸ்துவம் மாத்திரமல்ல எல்லா வழிபாடுகளிலும் மதங்களிலும் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நான் வசதியாக இருந்தேன் என்றால், என்னிடம் ஐஸ்வர்யம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, அப்படி என்றால் நான் சரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
நான் என்னுடைய விசுவாசம் சரியாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பதாக நான் உண்மையும் உத்தமமாக சரியான வழியிலே போகிறேன் என்று ஒரு எண்ணம் உண்டு. கிறிஸ்தவத்திலும் இது உண்டு, அப்படித்தானே? அதாவது எனக்கு வசதி வாய்ப்பு சரியாக இருந்தது என்றால் நான் கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறார், ஆகினால் நான் சரியாக இருக்கிறேன் என்று ஒரு எண்ணம் உண்டு. அது 100% உண்மை அல்ல. 100% உண்மை அல்ல. நம்ம சரியா வாழ்ந்தோம்னா கர்த்தர் ஆசீர்வதிப்பா, அதுவும் உண்மை. ஆனால் முழுக்க அது உண்மை அல்ல. அப்படியாக இந்த இடத்திலும் இந்த ஜனங்களுக்கு இவர்கள் வசதியாக இருக்கிறதுனாலே இவர்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், தாங்கள் நீதிமான் என்ற ஒரு எண்ணம் இருந்ததினாலே இவர்கள் சக்கேயுவை என்னது பாவி என்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் இன்னொருத்தனை பார்த்து எப்பொழுது பாவி என்று சொல்லுவான்? தான் பாவி இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது. சரியா? ஆக சக்கேயுடைய நிலைமை இதுதான். சக்கேவியர்கள் பாவி என்று சொன்னார்கள். இவர்கள் யாரு? இவர்கள் ஐசுவரியவான்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். இவர்கள் யூதர்கள். அவர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். இவர்கள் யூதர்கள், வேறு மதத்தாரும் அவிவிசுவாசிகளும் அல்ல. சரியா? இப்போ இவர்களிடம் இயேசு இந்த உவமையை பேசுகிறார். இந்த உவமையை நாம் சற்று ஆராய்வோமாக. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேக காரியங்கள் உண்டு. பைபிள் காலேஜில் நாங்கள் படிக்கிற அநேக பாடங்களிலே இயேசு கிறிஸ்துவை தான் பிரதானமாக, அநேக பாடங்கள் அல்ல, எல்லா பாடங்களிலும் இயேசு கிறிஸ்துவை தான் பிரதான ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் இஸ் த ரோல் மாடல். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட்ல இயேசு கிறிஸ்துவை தான் உதாரணமாக வைத்து சொல்வார்கள். உதாரணத்திற்கு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் preacher, Jesus Christ is the best teacher, இயேசு கிறிஸ்து தான் சிறந்த லீடர், சிறந்த தலைவர் என்று அநேக எல்லா டைட்டிலும் இயேசு கிறிஸ்துக்கு தான் பொருந்தும். சரியா? அப்படியாக அதுல ஒன்று என்ன? இடம் பொருள் ஏவல் என்ற வார்த்தை தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அதற்கும் இயேசு கிறிஸ்து சிறந்தவர். இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். எந்த ஜனங்களிடம் சொல்லுகிறார்? என்ன உவமையை சொல்லுகிறார்? உவமையோட அடக்கம் எதை கொண்டதாக இருக்கிறது? ஒரு வியாபாரத்தை கொண்டதாக இருக்கிறது. என்னதாம்? 10 ராத்தலை கொண்டு இவர்கள் வியாபாரம் பண்ணி அதை பெருக பண்ணுகிறார்களாம். இந்த வியாபாரத்தை குறித்து பேசும் பொழுது இந்த ஜனங்களுக்கு தெளிவாய் புரியும். ஏன்னா இவர்களும் வியாபாரத்திலே உள்ளவர்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு நான் ஆட்டுக்குட்டியை பத்தி பேசினேன், ஆட்டு மந்தையை பத்தி பேசினேன். அதுல இருக்கிற நுணுக்கம் அவர்களுக்கு புரியும். ஏன்னா அவர்கள் ஆடு மேய்க்கிறவர்ல சிறந்தவர்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து இஸ் பெஸ்ட் டீச்சர். அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த ஜனங்களுக்கு புரிந்த மாதிரி என்ன கற்றுக் கொடுக்கிறார், போதிக்கிறார். சரியா? ஆகினால்தான் இந்த பேரபிள் ஒரு வியாபாரத்தின் அடிப்படையிலையும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. சரி, அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உண்மையை சொல்ல ஆரம்பித்தார்? ஏனென்றால் மறுபடியும் படிக்கிற 11ஆம் வசனத்தை, அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்ததினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்போ இதுல நாம் பிரித்து பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு இந்த உவமையை சொல்லுவதற்கான 3 காரணங்கள் உண்டு. முதலாவது என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன? இயேசு கிறிஸ்து பேசுகிறதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, கேட்காதவரிடம் ஆண்டவர் பேச மாட்டார் அல்லவா? காது உள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறார்கள், பேசுகிறார். 2வது காரியம் என்ன? இவர் இங்கே இருந்து எங்கே போகிறாராம்?
எருசலேமுக்கு போக போகிறாராம். ஏன் எருசலேமுக்கு போக போகிறார்? அப்படி என்றால் இந்த 27வது வசனத்துக்கு அப்புறம் என்ன காரியம் சம்பவம் அங்க நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக கழுதை குட்டி மரியின் மேலே ஏறி பவனி போக போகிறார். எருசலேமுக்கு ஒரு ராஜாவாக பிரவேசிக்க போகிறார். The purpose of Jesus entering Jerusalem is to show to them he is the king. சரியா? இரண்டாவது காரணம். அதனாலதான் இந்த உவமை அதுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. மூன்றாவது காரியம் என்ன? இந்த ஜனங்கள் முழு இஸ்ரவேலிலும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்? இந்த இயேசு ராஜ்யபாரத்தை எடுக்க போகிறார். உடனடியாக ராஜ்யபாரத்தை எடுத்து ரோமர்களுக்கு எதிர்த்து நின்று, இவர் தாவீதின் சந்ததியிலே வந்த ராஜாவாக இருக்க வேண்டிய மூத்த குமாரன், யோசேப்புடைய மூத்த மகன் என்று கருதப்பட்டார் அல்லவா? இவர் தாவீது வம்சத்துல வந்து ராஜாவாக இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபைட் பர்சன். அவர்தான் அதுக்கு பாத்திரம். இப்ப ஜனங்களுக்கெல்லாம் தெரியும், இவரோட பேக்ரவுண்ட் தெரியும், இவர் யாரோட சந்ததி தெரியும், யாரோட பிள்ளை என்று தெரியும். ஆகையினாலே இவர் உடனடியாக என்ன செய்ய போகிறார்? ராஜாவாக போகிறார் என்று இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அதாவது உலகப்புறமான ராஜாவாக ஆக இவர் காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த உவமையை சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறார், 14வது வசனத்தில், அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இந்த ஜனங்களுக்கு என்ன எதிர்பார்த்தார்கள்? இயேசு கிறிஸ்து உலகப்புறமான ராஜாவாக மாறுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்கு தெரியும், அவர் நம்மை மரணத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிற மெஸ்ஸியா என்று நமக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியவில்லை. ஆக இந்த 3 காரணத்திற்காக, ஒன்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், 2 இவர் பவனியாக ராஜாவாக பிரவேசிக்க போகிறார் எருசலேமிலே, 3வது இவர்கள் ராஜ்யபாரம் இஸ்ரவேலுக்கு உடனே வரப்போகுது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த 3 தருவாயின் அடிப்படையிலே இந்த உவமையை சொன்னார். ஆக இந்த உவமையை நாம் வாசிக்கும் பொழுது இந்த 3ஐயும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புரியும். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த உவமையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உவமைக்கு வேறு விளக்கங்களும் உண்டு, சரியான விளக்கங்களும் உண்டு. பல கோணத்திலே வேத வசனத்தை நாம் தியானிக்க முடியும். இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புதிய கோணத்திலே இந்த வெளிப்பாட்டை கொடுப்பாராக. ஆமென். சரி, இதை நான் முதல் வாசித்தேன் இல்லையா? இதோடைய சுருக்கம் என்னவென்றால், ஒருவன் ஒரு பிரபு, நோபல் மேன் போட்டிருக்க ஆங்கிலத்துல, ஒரு பிரபு, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பட்டணத்துல இருக்க ஒரு முக்கியமான நபர். கொஞ்சம் நல்லா, இப்ப நமக்கு அடுன் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அடுன், அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர். அவர் என்ன செய்கிறாராம்? அவர் இன்னும் ராஜா இல்லையாம். அவர் ராஜா இல்லையா, ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வருவாராம். அந்த நாட்கள் இருக்கிற பழக்கம். ரெகோபயாமும் எருசலேமிலே, சாலமோனுக்கு அப்புறம் எருசலேமிலே அவன் ராஜ்யபாரம் செய்யணும். அவன் என்ன செய்கிறான்? வேற இடத்துக்கு, சீலோன்னு நினைக்கிறேன், மறதியா இருக்குது, அங்க போய் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள போகிறான். போகிற இடத்துல ஜனங்கள் என்ன செய்யறாங்க? ரெகோபயாமை ரிஜெக்ட் பண்றதுனால இவர் மறுபடியும் எருசலேமுக்கு ஓடியாந்துடுறாரு. அப்ப வேற இடத்துல போய் தான் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் இங்க வருவாங்க. ஒரு இனாகுரேஷன் தானே அது, தமிழ் என்னது? ராஜ்ய பதவி ஏற்றுக்கொள்வது. பதவி ஏற்றுக்கொள்வது வேறு இடம். சரியா? இப்படியாக போயிட்டு மறுபடியும் ராஜாவாக வருகிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவர் உயிர்த்தெழுதலையும் குறித்தான பேரபிள் இல்லை. இவர் மரித்து உயிர்த்தெழுந்து ராஜாவாக வந்தார் என்று குறிக்கிற ஒரு பேரபிள் அல்ல. சரியா? இது அந்த உவமை அல்ல. அப்படிதான் இருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோம் என்று சொன்னா அந்த உவமை அல்ல. தண்ணி வேணும்.
சரியா? கொஞ்சம் சூடாது நீங்க. ஓகே, இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. நான் தானியேலுக்கு சற்று நேரம் போகிறேன். அதை வாசித்த பிறகு அந்த அஸ்திபாரத்தோடு கூட நமக்கு இந்த பகுதி நன்றாய் விளங்கும். தானியேல் 9வது அதிகாரம், அங்க 70 வாரம் ஏற்கனவே கற்றுக் கொடுத்ததுதான். மறுபடியும் நாம் முதல் சற்று பார்க்கலாம். 24வது 23லேருந்து நான் வாசிக்கிறேன். இது தானியேலுக்கு வந்த பதில். டேனியல் சாப்டர் 9 verse 23 onwards. 9:23 தொடர்ச்சியாக. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண வேண்டுமா? ஏன், யாருக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள்? அப்படி என்றால் பிரதான ஆசாரியனுக்கு அபிஷேகம் செய்வார்கள், ஆரோனுக்கு செய்தார்கள். ராஜாக்களுக்கு அபிஷேகம் செய்வார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ராஜரீக அபிஷேகம் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பெற்றார். ஆகியனால்தான் எபிரேய புத்தகத்தில் அவர் மெல்கிசேதேக்கின் வம்ச வழி வந்த பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறது. அவர் இன்னும் ராஜாவாக இந்த பூமியிலே அபிஷேகம் பண்ணப்படவில்லை. சரியா? சரி, இப்போ இவர் அபிஷேகம் பண்ணுவதற்காக வருவாராம். அபிஷேகம் அதாவது ராஜாவாக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணதற்கான ஒரு காலம் குறிக்கப்பட்டுள்ளது. அது எவ்வளவு? 70 வாரம். அந்த 70 வாரம் கணக்கு எப்படின்னா, எருசலேமை திருப்பி கட்டுவதற்கு படிப்போம். குறிக்கப்பட்டு இருக்கிறது 25வது வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான காலம் வெளிப்படுவது முதல் பிரபுவாக மெஸ்ஸியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெஸ்ஸியா சங்கரிக்கப்படுவார். என்ன, இவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். அங்கிருந்து மறுபடியும் இவர்கள் 3 முறை 3 பகுதிகளாக திரும்பி வந்தார்கள். முதல் பகுதி செருபாபேலோடு ஒரு கூட்டம் வந்து ஆலயத்தை கட்டினார்கள். 2வது முறை ஜனங்கள் அங்கு குடியிருக்க அவர்களுக்கு போதித்து அவர்கள் வழி நடத்துவதற்காக எஸ்ராவின் தலைமையிலே ஒரு கூட்டம் வந்தது. 3வதாக வந்த கூட்டம் நெகேமியாவின் தலைமையிலே அலங்கங்களை எடுத்து அலங்கத்தை கட்ட ஒரு கூட்டம் வந்தது. இங்கு எருசலேமை எடுத்து கட்டுவது என்று சொல்லப்படுகிற இந்த காலம் நெகேமியா வந்ததை குறிக்கிறது. நெகேமியா காலத்திலிருந்து 69 வாரம் செல்ல வேண்டுமா? ஒரு வாரம் என்பது 7 நாட்கள் இங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம் என்பது 7 வருடம். 7 வருடம் டைம்ஸ் 69 எத்தனை வருது? 7 times 69 492 483 483 வருடம். அதாவது நெகேமியா வந்து எருசலேமிலே அலங்கத்தை கட்டும் பொழுது. சரியா? நான் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இறக்கி சொல்றேன். என்னன்னா, எருசலேம் நகரத்தை சுத்தி செவுறு இருக்கும். என்னது, இப்ப எல்லா தம்மன்லயும் கார்டட் அண்ட் கேட்டட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எருசலேம்ல கேட் இருந்துச்சு. பட் அது கல்லுனால கட்டப்பட்டது. அதெல்லாம் இடிக்கப்பட்டு போயிடுச்சு.
இடிக்கப்பட்டுருச்சு. இரண்டாவது அது தானாகவே இடிஞ்சு போயிடுது. அதை திருப்பி கட்டுவதற்கு நெகேமியா வந்தார். எங்கிருந்து? பாபிலோனிலிருந்து வந்தார். அவர் வந்த நாளிலிருந்து கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் சரியாக 483 வருஷம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதுதான் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன? அந்த 62 வாரங்கள் பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். மெசியா சிலுவையிலே மரித்தார். துல்லியமாக நிறைவேறிற்று. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் வருமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளுடைய பாலாக்கரம் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்ட இருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். இப்போ 70 வாரம் குறிக்கப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கான காலம். யாரு? தானியேல் ஜெபிக்கிறார். இனி இஸ்ரவேலுக்கு என்ன நடக்கும் என்று கேட்கும் பொழுது அவருக்கு பதில் வருகிறது என்ன? நெகேமியா அலங்கத்தை கட்ட தொடங்கின நாட்களிலிருந்து 483 வருடம் இயேசு கிறிஸ்து மெசியா சிலுவையிலே மரிப்பார். அதோடு யூதருடைய கால அட்டவணை நிறுத்தப்படுகிறது. The calendar of Jew been paused. அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருக்கிறது. அது நிறுத்தப்பட்ட உடனேயே கிருபையின் காலம் ஆரம்பித்தது. கர்த்தருக்கு சோதரம். நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்போ யூதர்களுடைய கேலண்டர் அப்படியே நிக்குது. 483 நிக்குது. 490 தான் அதோடைய நிறைவு. இன்னும் அவர்களுக்கு பாக்கி ஒரு வாரம், அதாவது 7 வருடங்கள் உண்டு. இந்த 7 வருடங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று சொன்னால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே அவர்களுடைய காலம் தொடங்கும். இந்த ஒரு வருடம் அந்தி கிறிஸ்துவின் கையிலே கொடுக்கப்படும். அந்த நாட்களிலே நாம் இங்கே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு அவருடைய 2ஆம் பகிரங்க வருகை, ராஜாதி ராஜாவாக வருகிறார். 7 வருடத்துக்கு முன்பதாக அவர் வானத்திலே வந்து நிற்பார். 1 தெசலோனிக்கேயர் 4:14, 16, 17. அது ராஜாவாக வரமாட்டார், அவர் மணவாளனாக வருவார். அந்த 7 வருட முடிவிலே அவர் பகிரங்க வருகையிலே ராஜாதி ராஜாவாக பூமிக்கு இறங்கி வருவார். அல்லேலூயா. அதை குறித்ததான உவமை தான் இந்த உவமை. சரியா? இப்போ இந்த உவமையிலே நான் சில காரியங்களை புதிய கோணத்திலே தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சரி, மறுபடியும் லூக்காவுக்கு போவோம். 19வது அதிகாரம். இதுவரை முடியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா? குழப்பமா இருக்கா? டாஃபா இருக்கா? இல்ல. ஓகே. 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்தபடியினாலும் தேவன் ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பும்படி தூர தேசத்திற்கு போக புறப்பட்டான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தை ஆட்சி செய்வதற்கான ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொள்ள தூர தேசத்திற்கு போயிருக்கிறாராம். இப்ப இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்கிற சம்பவத்தை குறித்து எழுதுகிறார். நம்ம கேட்கலாம், என்ன ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு வருவதற்கா 2000 வருஷம் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. தேவனுடைய பார்வைக்கு என்னதான் ஒரு நாள் 1000 வருடம் போலவும் 1000 வருடம் ஒரு நாளாகவும் தெரிகிறதாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பதான் அவர் ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு போய் 2 நாள் ஆயிட்டு. அவருடைய பார்வையிலே, அவருடைய கணக்கிலே என்னவாம், இப்பதான் 2 நாள் ஆயிற்று. நமக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? அவர் தாமதிக்கவில்லை, அவர் போயிருக்காரு. போவதற்கு முன்பதாக என்ன செய்தாராம்? புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து
அவர்களில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். சரியா? அதை கொஞ்சம் ஆங்கிலத்தில் படிங்க. 13. So he called 10 of his servants, delivered to them 10 minas, and said to them, do business till I come. சரி, இப்போ இந்த உவமையில ஒன்று தெளிவாக சொல்லப்படவில்லை. என்னன்னா, 10 பேருக்கும் மொத்தமா 10 ராத்தல் கொடுத்தாரா அல்லது ஒவ்வொரு நபருக்கும் 10 ராத்தல் கொடுத்தாரா என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. சரியா? ஆனால் இந்த ஆங்கிலத்தில் மீனா என்று சொல்லப்படுகிற டிவைடன் போட்டிருக்கு. ஓகே, அதாவது 10 ராத்தல் பிரித்து கொடுக்கப்பட்டதாம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ராத்தல், ஒரு மினார். ஒரு ராத்தல் என்றால் அந்த நாட்களிலே அது கணக்கு, அது போனால் கொஞ்சம் லேட் ஆகும். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ராத்தல் என்பது எப்படி கணக்கிடப்படும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஒரு நாள் சம்பளத்தின் அடிப்படையிலே இந்த ராத்தல் கணக்கிடப்படும். அது காலத்திற்காலம் மாறும். அப்ப நம்ம இந்த நாட்களிலே இதை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஒரு சராசரி இந்த நாட்களிலே ஒரு மலேசியாவிலே ஒரு நபருடைய சம்பளம் எவ்வளவாக நாம் நியமிக்க முடியும்? சராசரி 80 மினிமம். 80 மினிமம் இல்லையா? கொஞ்சம் ஆவரேஜ் ஒரு 100 வைக்கலாமா? ஒரு 100 வைப்போம். சரியா? உதாரணம் தானே, யாருக்கு என்ன குறைச்சல், உங்களுக்கு சம்பளம் குறைக்க மாட்டோம், பயப்படாதீங்க. ஓகே, 100 வெள்ளி வைக்கிறோம். 100 வெள்ளி வச்சோம்னா இந்த 10 ராத்தலுடைய, அதாவது ஒரு மலேசியாவில் சராசரி ஒரு ஆளுடைய சம்பளம் ஒரு நாளைக்கு 100 வெள்ளி என்று வைத்தோம் என்றால் 10 ராத்தல் எவ்வளவு என்று சொன்னால் 1 லட்சம் வெள்ளி. அதோட கணக்கு அப்படிதான் வரும். டினாரியஸ் போவோம், தாளந்து போவோம், இதெல்லாம் கணக்கு. சரியா? பைபிள் சொல்லி கொடுக்கும் போதே எல்லாருக்கும் மூச்சு முட்டுது. கணக்கு சொல்லி கொடுத்தோம்னா என்ன வருது? ஆனா சுருக்கமா சொன்னா என்னன்னா, 10 ராத்தல் எவ்வளவு அப்படி என்றால், ஒரு நாளைக்கு 100 வெள்ளி சம்பளத்தின் அடிப்படையிலே 10 ராத்தல் 1 லட்சம் வெள்ளிக்கு சமமாக இருக்கும். அப்போ 1 லட்சம் வெள்ளி 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டது 10,000 வெள்ளி. சரியா? அதுதான், அதுக்கு மேல போக வேணாம், ரொம்ப யோசிக்க வேணாம், அவ்வளவுதான். அது ஒரு கணக்குக்காக சொன்னேன். இப்போ ஆண்டவர் நம்மிடம் எல்லாத்திலையும் ஒரு ஆளுக்கு 10,000 வெள்ளி கொடுத்தா நல்லாதான் இருக்கும். சரியா? அப்படி கொடுக்கல. ஆனாலும் இன்று கர்த்தர் நம்மிடம் எதை கொடுத்திருக்கிறார்? இந்த கொடுத்தது யாருக்கு கொடுத்தார்? இங்கு 2 தரப்பு ஜனங்கள் உண்டு. ஒன்று, அவரை ராஜாவாக ஏற்க மனதில்லாத கூட்டம் ஒன்று உண்டு. இன்னொன்று, அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மனம் உள்ளவர்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள். இப்ப யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் இந்த 10 ராத்தலை? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஊழியக்காரன். ஆமென். நாம் எல்லாரும் ஊழியத்துக்கு அழைக்கப்படுத்திருக்கிறோம். சரியா? அப்போ நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்து போயிருக்கிறார்? திரும்பி வருவார் கணக்கு கேட்க. எதை கொடுத்து போயிருக்கிறார்? வேதத்துல ஏராளமான காரியம் உண்டு. ஆனாலும் நான் ஒரு 6 காரியங்களை எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, மத்தேயு 28வது அதிகாரம் மத்தேயு 28 கடைசி வசனம் 2 வசனம். ஆகையால் 19 20. மத்தேயு 28 19 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தர்
ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், சுவிசேஷ பாரத்தை கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம மேல் இதை நம்ம மேல் கொடுத்து சென்றிருக்கிறார். சரியா? இரண்டாவது என்ன கொடுத்திருக்கிறார்? லூக்கா 24:50 வசனம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன கொடுத்து போயிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. கொடுத்துட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. புதுசா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு கொடுத்துட்டாரு. சரியா? அடுத்து மூன்றாவது யோவான் 21:15-17 முடிய இது பேதுருவிடம் அவர் பேசுகிற ஒரு காரியம். என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆட்டு மந்தையை மேய்ப்பாயா என்று கேட்கிறார் இல்லையா? ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்து சென்றிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஆத்துமாவை கொடுத்து சென்றிருக்கிறார். நமக்கு ஆத்துமா மேல் என்ன இருக்கிறது? இந்த நாளுடைய தலைப்பு பொறுப்பு உண்டு. இல்லை நான் சர்ச் போயிட்டு வந்துடுவேன், அதோட முடிஞ்சிருச்சு, அது பாஸ்டரோட வேலை இல்லை. எல்லாருக்கும். இங்க யாராவது நண்பர்கள் இல்லாம யாராவது இருக்கிறீங்களா? ஃபோன் கான்டாக்டை திறந்தோம்னா அதுல 3 கான்டாக்ட் தான் இருக்கும். அப்பாவோட நம்பர் இருக்கும், அம்மாவோட நம்பர் இருக்கும், மற்றது கூட பிறந்தவங்க நம்பர். 3 நம்பர் தான் இருக்குங்க என் போன்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 200 300. முன்னெல்லாம் ஒரு லிமிட் இருக்கும், சிம் கார்டுக்கு 250 நம்பர் தான் வைக்க முடியும். இப்ப லிமிட்லெஸ். கூகுள் டிரைவ் நேராக சேவ் பண்றதெல்லாம் அங்க போகுது. சரி, நான் கடைசியா எடுத்து பார்க்கவே இல்லை எத்தனை கான்டாக்ட் இருக்குன்னு. 1000 கான்டாக்ட் போமா? இருக்கு. அப்ப யாராச்சும் கான்டாக்ட் நம்பர் உறவு இல்லாதவர்கள் இருக்கிறீங்களா? இல்ல. அப்போ நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு பொறுப்பு உண்டு. சரியா? நான்காவது காரியம் யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். போதும். என்னது? சமாதானத்தை கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறாராம். நான்காவது காரியம். சரியா? ஐந்தாவது என்ன? யோவான் 17:17 மற்றும் 2 தீமோத்தேயு 3:16. அப்புறம் பார்ப்போம். யோவான் 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்புறம் 2 தீமோத்தேயு 3:16-17 நான் மறுபடியும் சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தையானும் தேவனுடைய சுவாசம் பெற்றுள்ளது. அவை உபதேசத்திற்கும், கடிந்து கொள்வது, சீர்படுத்துவதற்கும், கிரியை செய்ய தகுதிப்படுத்தும் பொருட்டாகவும், அவை உபதேசத்திற்கும், கடிந்து கொள்வதற்கும், சீர்திருத்துவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? வசனத்தை கொடுத்து சென்றிருக்கிறார். என்ன கொண்டு போயிருக்கிறார்? 10,000 வெள்ளி கொடுத்துட்டு போல. ஆனால் இந்த காரியங்களிலே ஒன்று அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இன்னொன்று, இந்த முக்கியமான காரியம், இந்த உவமையை சொல்லும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த சம்பவம், ஜக்கேயுவின் சம்பவத்தில் இருக்கிற ஒரு முக்கிய ஒரு வெளிப்பாடு உண்டு. ஜக்கேயு என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவரை சந்திக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? 8வது வசனத்துல, லூக்கா 19:8, ஜக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என்ன தெரியுங்களா? கர்த்தர் இன்னொன்று நம்மிடம் வைத்து சென்றது என்னன்னா, கொடுக்கிறது, கிவிங். அவர் வைத்து சென்றிருக்கிறார். ஏராளமானது இருக்கிறது. இன்றைய நாளில் நாம் தியானிக்கிறது 6 தான். இந்த 6ஐயும் கர்த்தருடைய வருகையிலே கணக்கு கேட்பார்.
இதுல யாரும் தப்பிக்க முடியாது. என்ன? கர்த்தர் கணக்கு கேட்பார். கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுதான் இந்த உவமை என்னுடைய 13வது வசனம் சொல்லுகிறது. என்னது? புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் அளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். என்னன்னா, கர்த்தர் கொடுத்த, நம்ம தியானித்த இந்த 6 காரியங்களும் என்ன செய்ய வேண்டுமாம்? பெருக வேண்டுமாம். அப்படியே இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பெருக வேண்டுமாம். 13வது வசனம். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ஊராருக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவாகிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லையாம். தே ஹேட்டட்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்துல ஹேட்டட் என்று போட்டிருக்குது. பகைத்து, தமிழ்ல பகைத்து. எப்படி இவர்கள் கிறிஸ்துவை பகைத்தார்கள்? எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பகைக்க முடியும்? அப்படி என்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பகைக்கிற யாரையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தவறான ஒரு கதையோ சம்பவமோ அவரை குறித்து விமர்சனமோ இயேசு கிறிஸ்துவை பற்றி இல்லை. எல்லாருமே சினிமாவே இயேசு கிறிஸ்துவை நல்லதான் காட்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்ற லீடர்ஸ்க்கு மேல இருக்கிற குறைச்சல் எதுவும் இயேசு கிறிஸ்து மேல் இல்லை. ஏன்னால் அவர் பாவத்தை அறியாதவர். ஆமென். ஆனாலும் எப்படி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பகைக்க முடியும், வெறுக்க முடியும்? அப்படி என்றால், இப்போ 7வது வசனத்துல இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சம்பவம் என்னவென்றால், கிறிஸ்து பிரியமானவர்களே, அநேகர் என்ன செய்வோம் என்றால், நம்முடைய கற்பனையிலே இயேசு இப்படிப்பட்டவர், கற்பனை இயேசு நமக்கு இருக்கும். இயேசு இப்படிப்பட்டவர். இவர்களும் நினைத்தார்கள் இயேசு என்னது? அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் உண்மையான யூதன், பாவிகளை அங்கீகரிக்காதவர், நீதிமான்களை கனம் பண்ணுகிறவர். இவர்கள் கற்பனை. நமக்கும் அது உண்டு. அன்பானவர், அவர் என்னை நேசிக்கிறவர், என்னை அரவணைக்கிறவர், நான் சர்ச்சுக்கு போனாலும் கூட அவர் புரிந்து கொள்வார், அப்படி என்று கற்பனையிலே வைத்திருப்போம். என்றைக்கு வேத வசனத்திலிருந்து அவர்களுக்கு கண்டிப்பு வருமோ, எப்போ வேத வசனம் நம்மை கண்டிக்குமோ, ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை செய்துவிட்டு உதாரணத்திற்கு ஸ்மோக்கிங்க செஞ்சுட்டு, இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லையே, ஒரு சின்ன கட்டிங் போட்டு, ஆண்டவர் பார்வைக்கு இதெல்லாம் பெருசு இல்லைங்க, நான் யாரு என்ன சொல்லுவாங்க, யார் குடியை கெடுத்தேன், நான் ஒருத்தனுக்கும் தீமை செய்யலையே அப்படின்னு சொல்லி, இந்த சின்ன சின்ன பாவத்தெல்லாம் கர்த்தர் கண்டு கொள்ள மாட்டார், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர் என்று கற்பனை இயேசு கிறிஸ்துவை இவர் உடையவர்களாக நேசிப்பார்கள். ஆனால் என்று இந்த வேத வசனம் அவர்களிடம் வரும் பொழுது, இந்த வேத வசனம் தான் இயேசு, இந்த வேத வசனம் கண்டிக்கும் பொழுது வேத வசனத்தை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். சமீபத்திலே ஒருவர் என்னிடம் நேராகவே முகமுகமாய் சொன்னார், நான் வேதத்தை வாசிக்கிறதை நிறுத்திவிட்டேன், ஏனென்றால் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு குற்ற உணர்ச்சி வருகிறது, ஐயோ இங்க இருக்கிறது ஒன்று, நான் வேற ஒன்று செய்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி நான் அதை மூடி வைத்து விட்டேன், நான் வாசிக்கிறதே இல்லை என்று. அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த கற்பனை இயேசு உடைய உண்மையான சுபாவத்தை ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவரை வெறுத்தார்கள். யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சுபாவத்தை காணும் பொழுது,
ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான சுபாவத்தை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆக கற்பனையிலே வாழுகிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேத வசனம் வரும் பொழுது எங்க கண்டிப்பு இருக்கிறதோ, எங்கே பாவத்திற்கு எதிராக போதிக்கப்படுகிறதோ, அங்கு ஜனங்கள் குறைவாக தான் இருப்பார்கள். சரியா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பகைக்க முடியுமா ஒரு கிறிஸ்தவன்? முடியும். எப்படி என்றால், வேதத்துக்கு அவன் செவியை விளக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பகைக்கிறான். சரி, இன்னும் நாம் கடந்து செல்வோம். 13வது வசனத்தில் இருக்கிற ஜனங்களோ யார் என்றால், இயேசு கிறிஸ்துவை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகியனாலே கர்த்தர் அவர்களை நம்பி என்னது 10 ராத்தல் கொடுத்து சென்றிருக்கிறார். இப்ப நம்ம பார்த்த 6 காரியங்கள் இருக்குது அல்லவா? ஒன்று, ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்று. 2வது ஆசீர்வாதங்கள். 3வது ஆத்துமாக்கள். 4வது சமாதானம். 5வது கர்த்தருடைய வார்த்தை. 6வது கர்த்தருடைய அன்பு. இதை ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அன்பு. அன்பு கீழே வருகிற இன்னொரு அன்பின் செயல் என்னது? கொடுக்கிறது. சரியா? கிவிங். ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த காரியங்களை நான் முதல்ல சொன்னது போல கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இதுல நமக்கு பெருக்கம் வேண்டுமாம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாருங்களே, பம்பரம் போல சுத்துவாங்க அப்படின்வாங்க தமிழ்ல. என்னது? என்ன பழமொழி? பம்பரம் போல சுத்துறது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பெட்ரோல் குடித்த நாயை போல. பெட்ரோல் குடித்த நாய் தெரியுமா? கதை தெரியுமா? பெட்ரோல் ஒரு நாய் குடிச்சிருச்சுன்னா அது நாவுலாம் வறண்டு போயிருமா. அது தண்ணி சும்மாவே அது தண்ணிக்காக போவோம். பெட்ரோல் குடிச்சிச்சுன்னா வறண்டு போச்சு. அது தண்ணி எப்படி தேடும்? அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியின் அந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை யார்ட்டாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஆவலா இருந்திருப்போம். நாளுக்கு நாள் அப்படியே படுத்துரும். அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன? நீ இதை கொண்டு வியாபாரம் பண்ணு, இதை நீ பெருக பண்ணு. ரட்சிக்கப்பட்ட போது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியமானது நம் வாழ்க்கையிலே பெருக்கம் இருக்க வேண்டும். என்னது? சுவிசேஷம் அறிவிக்கிற பாரம். ஆமென். நேற்று ஒரு கிராஜுவேஷன், பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் போன அங்குள்ள அந்த செய்தியை தான், நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. 2வது ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரா? கிறிஸ்து பிரியமானவர்கள், நீங்கள் தாராளமாக அந்த பொருளாதாரத்தை நீங்கள் பெருக பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த பொருளாதாரம் நம்ம ராஜ்யத்தை விட்டு பிரிக்க கூடாது. நம்முடைய எஜமான் கர்த்தராக இருக்க வேண்டும். சேமிக்கலாமா? சேமிக்கலாம். வேற என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது அப்படின்றால், சுகாதார ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் பெருக வேண்டும். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். எதையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து விடக்கூடாது. அதான் முக்கியம். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. 2வது காரியம். 3வது என்ன? ஆத்துமாக்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். ஆத்தும பாரம் அதிகரிக்க வேண்டும். we must have more contacts. இல்லைங்க, நான் யார்கிட்டையும் பேச மாட்டேங்க, நமக்கு பேஸ் மட்டுமே இப்படி ஆடுது. ஏசு பத்தி சொன்னா, ஐயோ ஒரு இடம் பொருள் ஏவல் இல்லையா உங்களுக்கு? எங்க போய் என்னத்தை பேசிக்க இருக்கிறீங்க? எங்க போனாலும் நம்மளுடைய பிரதான நோக்கம் கர்த்தருக்கென்று நிற்கணும். ஆமென். நண்பர்களிடம் இயேசு கிறிஸ்து பத்தி இன்னும் சொல்லலைன்னா 20 வருஷம் நம்புறங்க. சில பேருக்கு நண்பர்களுக்கு நான் ஒரு கிறிஸ்தவனே தெரியாது. என்ன பரிதாப நிலைமை. நான் என்னோட ஐடென்டிட்டியை மூடி வச்சிருக்கிறேன். கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆத்ம பாரம்
நம்முடைய கான்டாக்ட்ஸ், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கென்று நாம் ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறது நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அடுத்து 4வது சமாதானம். இதில் நான் கொஞ்சம் ஆழமாக போக விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் முதல் அவனுடைய இருதயத்தில் சமாதானத்தை வைக்கிறார். நான் தைரியமாய் யார்கிட்ட இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறனோ அவர்கள்ட்ட நான் தைரியமாய் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், கடன் தீரும், அதெல்லாம் இல்லை. கர்த்தர் உங்க இருதயத்தில் சமாதானத்தை வைப்பார். ஆமென். இப்போ மனிதன் ஒருத்தன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். கர்த்தர் ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டது அல்லது அனைத்து காரியங்களும் தீர்க்க வல்லவர். சரியா? ஒருத்தன் ஒரு தேவையில இருக்கிறான், நோயுற்று இருக்கிறான், கர்த்தர் அவனை சந்தித்து வருகிறார். நம்மை போல ஊழியர்களை கொண்டு அவர் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை கொடுக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு செவிசாய்த்து, வசனத்துக்கு செவிசாய்த்து இயேசு கிறிஸ்து விசுவசிக்கும் பொழுது அவன் குணம் அடைகிறான். கண்டிப்பா கர்த்தர் சுகம் கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பார். கொடுக்கும் பொழுது இந்த சுகாதாரம் என்ற பகுதியிலே, தன் வாழ்க்கையிலே சுகாதாரம், ஹெல்த் என்ற பகுதியிலே கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை வைக்கிறார். இனி இந்த சமாதானம், அதாவது இந்த ஹெல்த்ல இருக்கிற சமாதான குலைச்சல் இருக்கு இல்லையா? யாருக்காச்சும் நோய் வந்துருச்சுன்னா சமாதானத்தை இழந்துருவாங்க. ஆமா இல்லையா? பணக்காசு இருந்தாலும் நோய் வந்துருச்சுன்னா சமாதானத்தை இழந்து விடுவார்கள். அப்போ இந்த சமாதானத்தை இழந்து போன இந்த இடத்துல கர்த்தர் தன் சமாதானத்தை வைக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். முழு வாழ்க்கையிலும் சமாதானம் வந்துருச்சா? இன்னும் இல்லை. கிறிஸ்து பிரியமானவர்களை, கர்த்தர் ஒரு பகுதியிலே சமாதானத்தை வைத்தார் என்றால் நம்முடைய பொறுப்பு நம்முடைய எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய பொறுப்பு. 10 ராத்தல், ஒரு ராத்தல் கொடுத்தார் அப்படி என்றால் இவன் இன்னும் அதை பெருக பண்ணுவதற்கு அவரை சார்ந்திருக்கவில்லை, இவனாகவே வியாபாரம் பண்ணி சம்பாதித்தான். கர்த்தருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலே சமாதானம் கொடுத்தார் என்றால் பொருளாதாரம் மாத்திரமே வாழ்க்கை அல்ல, இன்னும் அநேக பகுதிகள் உண்டு. உறவு இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, நட்பு இருக்கிறது, என்னென்னமோ இருக்கிறது. எல்லா பகுதிகளிலையும் சமாதானத்தை கொண்டு வருக வேண்டியது, அதாவது கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்துவை நாம் அனுமதிக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், கர்த்தரை எனக்கு சுகம் கொடுக்கிறார், ஆனால் என்னுடைய வியாபாரத்திலே நான் அவரை அனுமதிக்க மாட்டேன். என்னால் நான் வியாபாரத்தில் என்ன இருக்கிறது? லஞ்சம் இருக்கும், பொய் இருக்கும், கொஞ்சம் துத்தமாத்தான் இருக்கும், அதனால கிறிஸ்துவை நான் அனுமதிக்க மாட்டேன். அது கூடாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைத்த சமாதானத்தை கர்த்தர் பெருக்கத்துடன் எதிர்பார்க்கிறார். அவர் இறங்கி வருவார் நியாய தீர்ப்பு அன்று. அல்லேலூயா. அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு பெருக்கம் வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையிலே நமக்கு பெருக்கம் வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வரை வேதத்தை பிரசங்கத்தில் நான் கேட்கிறேன், சரி வீட்டில் நான் வாசிக்கிறேன், ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் பத்தாது. நான் இன்னும் கூட படிக்கிற 5 10 அதிகாரம் பத்தாது. இங்க இருக்கிற எல்லாரும் கூடுமானால் பைபிள் காலேஜுக்கு போய் தான் ஆகணும். நோ எக்ஸ்கியூசஸ். நேற்று கிராஜுவேஷன்ல என்ன வயசு அவங்களுக்கு? 82 84 84 வயது வீல் சேரில் வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க. அவருடைய கணவர், பரிதாபம் என்னன்னா அவருடைய கணவர், இவங்களுக்கு 84னா அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. ஐசியூவா சொன்னாங்க? ஐசியூல இருக்கிறாரு கணவர். இவங்களுக்கு 84 கிராஜுவேட் பண்றாங்க. நமக்கு என்னங்க குறைச்சாரு? போக தேவையில்ல பைபிள் காலேஜுக்கு, இருக்கிற இடத்துல படிக்கலாம். இனி காலம் செல்லாது. கர்த்தர் நமக்கு ஒப்புவித்த வேத வசனத்துல நமக்கு பெருக்கம் இல்லைன்னா கணக்கு கொடுக்கணும்.
கர்த்தருடைய மேலான பொக்கிஷம் வேத வசனம். இதை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக, இதில் நாம் ஆர்வம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனங்கள்லாம் குறித்து வச்சு நேம் எழுதி வச்சுக்கிங்க, வீட்டில் போய் படிங்க. 2 தீமோத்தி 2:15, 2 தீமோத்தி 2:15, 1 தீமோத்தி 4:6, 1 தீமோத்தி 4:6, இந்த 2 வசனங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேத வசனத்துல நமக்கு பெருக்கம் வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட். சரியா? 6வது காரியம் அன்பு. யோவான் 13:35, யோவான் 13:35, அதை வாசிப்போம். John 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்ன? நான் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன் என்று ஜனங்கள் என்னை அடையாளம் கொண்டு கொள்வதற்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் நியமித்திருக்கார். ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். இதுல பெருக்கம் வேண்டும். 1 தெசலோனிக்கேர் 3வது அதிகாரம் 12வது வசனம் தெளிவாக அப்படியே வார்த்தையாகவே எழுதப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த அன்பு பெருக வேண்டும். யாரிடம் உள்ள அன்பு? ஒருவருக்கு ஒருவர் உள்ள அன்பு, தேவனிடத்தில் வைக்கிற அன்பு. தேவனிடத்தில் வைக்கிற அன்பு பெருகினது என்று சொன்னால் நாம் கொடுக்கிறவர்களாகவும் மாறுவோம். தேவ ராஜ்யத்துக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம். யாருக்கு தேவை இருக்கிறதோ இதை கொடுக்கிறதை ட்ரீகர் பண்ணுகிறது கர்த்தருடைய அன்பு. இதில் பெருக்கம் வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக 27வது வசனம். இந்த நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது என்னவென்றால், இந்த உவமையுடைய இந்த 3 நபர்களுடைய நிலை. ஒருவன் 10 ராத்தல் சம்பாதித்தான், இன்னொருவன் 5 ராத்தல் சம்பாதித்தான், இன்னொருத்தன் அதை எதுவுமே செய்யல, அப்படியே புதைச்சு வச்சுட்டானா. புதைச்சு வைக்கல, என்ன போட்டிருக்குது அதற்கு? 20வது வசனம். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல், இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன். நீ வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்றான். அதற்கு இப்ப யாருக்கு இந்த பதில் வருது? யாருக்கெல்லாம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. நான் பேசின இந்த 6 காரியமும் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இனி கொடுக்க வேண்டும் அல்ல. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ கொடுக்கப்பட்டுருச்சு. யாரிடம் பெருக்கம் இல்லையோ அவர்களிடம் ஆண்டவர் பேசுகிறார். அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயி. அவனுக்கு என்ன தண்டனை? அவனிடம் நீ இருக்கிறதும் பிடுங்கப்பட்டு போ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ 27வது வசனம். இப்போ அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய நிலை என்ன? 27வது வசனம். அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதுக்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, யோவான் 3:16, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத, இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு நியமிக்கப்பட்டது என்ன? யோவான் 3வது அதிகாரம் 18வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினி தீர்ப்புக்குடையவனாயிற்று. 36வது வசனம். குமாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 19,
15வது வசனம். என்ன நடக்கிறது? புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார் என்று தொடர்கிறது. லூக்கா 19:27 கர்த்தர் சொன்ன அதே காரியம். இயேசு அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய முடிவு என்ன? அவர்கள் வெட்டி கொல்லப்படுவார்களாம். இதே வசனத்திலே, அதே புத்தகத்திலே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19 அதிகாரம் 15வது வசனத்திலும் அதே காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறதா. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் காலம் இருக்கிறது என்று நாம் காலத்தை தாழ்த்த முடியாது. கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இந்த நாள் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகைக்கும் எருசலேமில் கட்டப்போகிற ஆலயத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. நான் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதுல ஒன்று லேட்டஸ்ட் நியூஸ் என்ன என்று சொன்னால், எருசலேமில் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கு பலிகள் செலுத்தப்பட வேண்டும். பலிகள் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கு பிரதான ஆசாரியன் நியமிக்கப்பட வேண்டும். இந்த வருடத்துல ஆரோன் வம்சத்திலிருந்து ஒரு பிரதான ஆசாரியனை நியமித்து விட்டார்கள். அவனுடைய பெயர் பாராக் கஹான். கூகுள் பண்ணி பாருங்க. பாராக் கஹான் என்றவர் பிரதான ஆசாரியனாக ஆரோனின் வம்சத்தில் வந்தவராக நியமிக்கப்பட்டு விட்டார். இனி காலம் செல்லார். இனி நம்முடைய வேலை என்ன? நமக்கு ஒப்படைக்கப்பட்டதை நாம் பெருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது முடிந்து ஒரு மூலையில வைக்காதபடி, சொந்த அலுவலிலே நாம் நேரத்தை செலவு செய்யாதபடி, கர்த்தருடைய ராஜ்யத்துல நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த ஒரு உறுதியோடு கர்த்தர் பந்திக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். கண்களை மூடி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நியமித்த செய்தியை ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒப்புவித்ததிலே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்பிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, ஆண்டவரே இந்த கர்த்தர் கொடுத்த காரியங்களை பெருக்குகிற ஞானத்தையும் கிருபையையும் வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறதிலும் கர்த்தர் எங்களை இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த உறுதியோடு கூட கர்த்தர் எங்களை நேசித்தீர், கர்த்தரைக்காக காத்திருக்கிற ராஜாதி ராஜாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக கூட கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கின்ற உறுதியோடு கூட இந்த நாளுடைய கர்த்தர் பந்தியிலே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், எங்களுடைய நினைவுகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், எங்களை சரீரத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும், எங்கள் பிரயாசத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.